அப்ப நீங்க என்ன செய்யணும்? பவுலுடைய வழியில ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாறணும். ஆமென். நாலாவது ஒரு சம்பவத்தை சொல்றாரு. இப்பதான் 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். செய்ய வேண்டிய வேலையை 1 by 1 செஞ்சுட்டு வந்தான். அதனால தான் சொல்றான், என்னை பின்பற்றுங்கள். இப்ப சொல்றான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இருக்கா விசுவாசம்? இல்லையே. அதான் சொன்னேன், நம்பிக்கை தானே இருக்குது, விசுவாசம் இல்லையே. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நம்மகிட்ட விசுவாசம் இருக்கா? விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? ரோமருடைய புத்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருமா? கேள்வியினால வரும். கேள்வி எங்க இருக்கணும்? வேதத்தில் இருக்கணும். வேதத்தை வாசிக்க வாசிக்க கேள்வி வரணும். அப்ப வேத வசனத்துல தான் விசுவாசம், வேதத்தை அறிகிறது தான் விசுவாசம். நீ வேதத்தை தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? வேதம் உனக்கு ரட்சிக்கிறார் தெரியும், விடுவிக்கிறார் தெரியும், ஆசீர்வதிக்கிறார் தெரியும், பாதுகாக்கிறார் தெரியும். இதெல்லாம் வேதம். வேதம் வேற. ஆமென். இன்று சொல்லப்பட்டிருக்கிற குமாரத்துவம், குமாரன் யார், அவர் எப்படிப்பட்டவர், குமாரனுக்கும் பிதாவுக்கும் என்ற ரகசியம் இருக்குது. ஏங்க, நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னார். பார்த்துக்கிடுங்க, நித்திய ஜீவன்ல ஒரு பார்ட் என்ன சொல்றாரு தெரியுமா? பிதாவையும் குமாரனையும் அறிவது நித்தியம். பரிசுத்தாவி அறிவது நித்திய ஜீவன் இல்லையே. அப்ப திருத்தம் முடிஞ்சு போச்சு, திருத்தம் அவுட். நல்லா புரிஞ்சுடுங்க. அப்ப ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கடவுள் ஒருத்தர் பிதாவா இருக்கிறார், ஒருத்தர் குமாரனா இருக்கார், ஒரு பரிசுத்தாவி இருக்கிறார். 3 நல்லது, 3 தான் வேணும். வேதம் சொல்லுது பரிசுத்தாவியை விட்டுறா, அது தேவையில்லை. நீ அறிகிற அறிவில் தான் உனக்கு நித்திய ஜீவன். யார் அறியணும்? பிதா யார், குமாரன் யார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு பிதா தான் குமாரனாக வந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் அவனமாய் சொல்லுது. அன்றியும் தேவபக்தியின் ரகசியமாவது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பிதா எங்க ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார்? தேவன். நீங்க தேவன் சொல்றீங்களா? பிதா எங்க ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார்? எனக்கு இந்த பதில் வேணும். அவர் பூமிக்கு வந்திருக்கணும், வந்தவர் மேல போயிருக்கணும். சரி, பரிசுத்த ஆவி எங்க வந்து போனார்? நீ பார்த்திருக்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது, பார்த்திருக்குது. குமாரன் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இந்த பூமியில் வந்தார். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக அவர் கடந்து போனார். அவர் கடந்து போவதற்கு முன்பாக தேவ தூதர்கள் இந்த பூமியில் கடந்து வந்தார்கள். இவர் ஒருவரே தேவன். அதை நீ விசுவாசிச்சாதான் நீ பவுலை பின்பற்ற. பவுலுக்கு 3 கடவுள்லாம் கிடையாது. பவுலுக்கு ஒரே கடவுள். பவுல் யாவா தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தவன். இப்ப அவர் யாசுவா நம்பி அநேகருக்கு சத்தியத்தை சொன்னவன் இவன். சபை எல்லாவற்றுக்கும் கடந்து போய் சத்தியத்தை சொன்னவன் இவன். அப்ப அவன் எப்படி தேவன் எடுத்து உபயோகப்படுத்தினார்? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியருடைய புத்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆமென் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பிரைஸ் யாசுவா. பவுலட்ட நம்ம நிறைய படிக்கணும். நாட்கள் போக போக பவுலுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அதிகமா இருக்கு. நான் அதை உணர்றேன். அவன் சொல்றான், தன்னுடைய சுய சரித்திரத்தை எழுதுற போது அவன் சொல்றான், என் சரீரத்தை நான் கீழ்ப்படுத்துகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மாம்சத்தினுடைய இச்சை, என்னுடைய ஜீவனத்தின் பெருமை, நான் என்கின்ற கொள்கை, அது
முன்னாடி வரைக்கும் பேதுருட்ட போய் சண்டை போட்டு கிடந்தவன். நீ பெருசா நான் பெருசா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. வந்த புதுசுல அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பேதுருட்ட சண்டை போட்டு பேதுருவை திசை மாற பண்ணினவனாக்கவன். நான் இங்க இருக்க, நீ போவோம், என்னால முடியும். அவனுக்கு நிறைய பேர் சப்போர்ட். ஏன்னா அவன்கிட்ட பணபலன் இருந்தது, ஆள்பலன் இருந்தது, அதிகார பலன் இருந்தது. ஆனா வளர வளர அவன் எல்லாற்றையும் குப்பையும் தூசுமாக துதறி தள்ளி விட்டு விட்டு அவன் தேவனுக்கென்று தன்னை மாற்ற ஆரம்பித்தான். இப்பதான் சொல்றான், என் சரீரத்தை ஒடுக்கி அடக்கிறேன். மாம்ச இச்சையிலிருந்து வெளியில் வந்துருவியா? சொல்லு. அப்ப எப்படி நீ பவுலை பின்பற்ற முடியாது? ஆமென். மாம்ச இச்சைப்படி நடந்தா எபேசியருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். மாம்ச இச்சையில நீ இருந்த அப்படின்னா தேவனுடைய கோப ஆக்கினை உன்னிடத்துல வரும். ஆமென். அதனாலதான் சொல்றாரு கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை ஜெயிப்பீங்க அப்படின்ற. ஆவிக்கேற்றபடி நடக்கல அப்படின்னா மாம்ச இச்சை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நண்டுல இருந்து வயசான கிழவன் வரைக்கும் மாம்ச இச்சை. ஆமென். கொஞ்ச நாள் பேப்பரை பார்க்கிறேன், 84 வயசானவர் தப்பு பண்ணியிருக்கிறார். ஏன்? முந்தா நாள் பேப்பர்ல 70 வயசானவர் 65 வயசான மனைவிட்ட அன்பா போனாராம். அவ போய் கேஸ் கொடுத்துட்டான். என் புருஷனால எனக்கு தொந்தரவு உண்டு. முடிஞ்சுதா? மாம்ச இச்சை என்னெல்லாம் செய்துன்னு பார்த்தீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே என்ன நடக்குது நாட்டில்? புருஷன் பெருசா பொண்டாட்டி பெருசா? இப்போ இந்த நிலை வந்துருச்சு. பிள்ளை பெருசா தாய் தோப்பன் பெருசா? இந்த நிலை நம்மகிட்ட வந்தாச்சு. தயவு செய்து சொல்றேன், மாம்ச இச்சையினுடைய உடாய் நாம் கடந்து போகாதபடிக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றினால் மட்டுமே பவுலுடைய அடிஸ்தானத்திற்குள் நாம் கடந்து போக முடியும். அல்லேலூயா. இறுதியா ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. எல்லாத்தையும் சொல்லி முடித்துட்டு சொல்லுவார். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லுவார். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்றார் பாருங்க. இதுதான் எனக்கு ஆச்சரியமான விஷயம். இவ்வளவத்தை சொல்லி முடிச்சிட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு நான் என்னுடைய மாம்சத்தை என்னுடைய சரீரத்தை அடிச்சு உடக்கி உண்மை உள்ளவனா இருக்கிறேன்னு சொன்ன பிறகு ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. பாவிகளை ரட்சிக்க மெசியா யாஷுவா உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான். எப்படி யோசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர்களில் 11 பேர் இருந்தாங்க. 11 பேர் யாஷுவாவை பார்த்தாங்க, யாஷுவாவுடைய போதனையின்படி வாழ்ந்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க. அவங்க பின்னாடி வந்து மாம்சத்துல பார்க்கல, மாம்சத்துல உடன் ஊழியக்காரன் இல்ல, அப்போஸ்தலன் இல்ல, சீடன் இல்ல, அப்படி வந்துட்டு சொன்னா நான் தான் பிரதான அப்போஸ்தலன். எப்படி? அப்படிப்பட்டவன் சொல்றான், இப்ப நான் பாவியிலும் பிரதான பாவி. நிலைமை எப்படி மாத்திட்டான் பாத்தீங்களா? தேவனுக்குள்ள வர நேரம் பிறவி சுபாவம்லாம் இருக்கத்தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது ஏன் மாறல? நம்மிடத்தில் மாற்றம் இல்லாமல் நான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ முடியாது. அவன் சொல்றான், நான் பாவியிலும் பெரும் பாவி. அப்பா, ஏன்னா நான் இந்த சம்பவத்துல தான் வேதத்தை கொஞ்சம் கூட உள்ளால போய் பார்த்தேன். யார் இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னது அப்படின்ட்டு. ஏசாயா 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 இந்த ஏசாவை குறித்து ஒரு சம்பவம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஐயா மேலே போனார். போனவர் தேவ சமூகத்தில் நின்றுட்டு சொல்லுவார், எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பார். பார்த்துட்டு சொல்லுவார், ஐயோ நான் யாருன்னு பார்க்குறாரு. பார்த்தா இவர் சொல்கிறாரு, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன். ஐயா எங்க இருக்கிறாரு? உப்பரியின் மேல. அங்க இருந்துட்டு எண்ணம், நான் பாவி. இவன் மேல போயாச்சு இல்ல. தேவதூதன் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நெருப்பு கட்டையை எடுக்கிறாரு.
அசுத்த உதடு தானே, அசுத்த உதடுன்னு மனுஷர் மத்தியில் தானே வாழ்கிற. பேசிட்டு நேரம் துடுத்துக்கு வாயில நுழைச்சி விட்டுட்டாரு. வேதம் சொல்லுது, 7வது வசனத்தை வாசிங்களேன். அதனால் என் வாயை தொட்டு இதோ இது என் உதடுகளை தொட்டதுனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பாவம் நிவர்த்தியானது. எப்படி? அக்கினிக்கு எவ்வளவு பவர், அந்த நெருப்பு கட்டைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. எங்க உள்ள நெருப்பு கட்டை? பூமியில் உள்ள நெருப்பு கட்டை இல்ல, அது மேல, அது தேவ சமூகத்திலிருந்து வந்த நெருப்பு கட்டை. அதுக்காக நீ போய் அடுப்பில் இருக்கிற நெருப்பு கட்டையை தூக்கி வாயில் வச்சிடாத, அப்புறம் வாய் சுத்தம். ஏசாவுக்கு நடந்தது போல எனக்கு நடக்கட்டும்னு சொல்லிடாத. ஆமேன். அப்போ நீ தேவதூதனை தேடணும், நீ மேசியாவை தேடணும். முன்னாடி மேசியா இருக்கணும், பக்கத்தில் தேவதூதன் நிற்கணும், நீ அசுத்த உதடுள்ள மனுஷன்னு சொல்லணும். அப்போ நெருப்பு கட்டையை தூக்கி வாயில் குத்துவார். ரைசியாசுவா, பாவம் தொலைஞ்சது, பாவம் போச்சு. உன் பாவம் போச்சா? பிரைசியாசுவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற காரியம் இதுதான். இப்படிப்பட்ட கிரியைகள் உடையவனாய் பவுலை நீ பின்பற்றினால் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன். இல்லைன்னா முடியாது. உனக்கு கிரியை நடக்கணுமா, தேவ வல்லமை நடக்கணுமா, உன்னுடைய மன விருப்பம் நிறைவேறுமா, வேணும்னா இப்ப பவுலை பின்பற்று. அல்லேலூயா. நான் மேசியாவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே, எவ்வளவு தைரியமா சொல்லியிருக்கார் தெரியுமா? நீங்க நானும் சொல்ல முடியாது. தயவு செய்து இப்ப நம்ம பவுல் செய்த ஜெபத்தில், உண்மையில், அவனுடைய பிரசங்கத்தில், அது மாதிரி அவனுடைய விசுவாசத்தில், அவனுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி மாம்ச இச்சைகளிலிருந்து வெளிவந்தது போல, தன்னை ஒரு பாவி என்று அறிக்கை செய்தது போல நாம் மாறினால், உண்மையாக இருந்தால், தேவன் நம்மை எடுத்து உபயோகப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா?